இனி வரப்போகிற ரெசிபிஸ் எல்லாமே தமிழ்நாட்டோட ஃபேமஸான ஃபுட் ரெசிபிஸ் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிபியாக வெள்ளை பணியாரம் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கப்லேயே நல்லா கோபுரம் மாதிரி குவிச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெண்டையுமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பணியாரம்ன்றதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக ரெடி பண்ணிக்கலாம். மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தேவைன்னா நம்ம பின்னாடி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றி சுட முடியும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பணியாரம் வந்து நீங்கள் ஊற்ற முடியும் எண்ணெயில். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து இந்த மாதிரி வந்து டேரெக்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் மாவு ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்பி மேலேயே வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பூரி மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்படி உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து ட்ரையான அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துடும். இப்போ இது 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு 2 சைடுமே வந்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கார சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான வெள்ளை பணியாரம் கார சட்னி ரெசிபி ரெடி.